ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஹோம் அப்ளையன்சஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு முத்து வந்துட்டு அழுதுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. மீனா வந்துட்டு எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா என் மேலே வந்து பாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு தாய்க்கு வந்து எப்பயுமே தன் குழந்தைய வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் அத்தை உங்கள் மேலே வந்து பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களவே வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் எந்த தப்பு பண்ணாலும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அத்தை, எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் வந்து எனக்கு என்னங்கிறது உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடாது, தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அம்மா வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை சமாதானப்படுத்தி என்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அதனாலதான் நான் வந்து படிக்கல. எங்க அண்ணா மனோஜ் வந்து நல்லாவே படிச்சிருக்கான். லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் மனோஜ் என் தம்பிங்க எல்லாரும் வந்து குளத்து மேல விளையாண்டுட்டு இருந்தோம். அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது மனோஜ் வந்து என் தம்பிய குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். இருந்தாலும் அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதுனால உள்ள போய் ரொம்பவே வந்து தத்தளிச்சுட்டு இருந்தான். மனோஜ் உள்ள போயிட்டு காப்பாத்தலான்னு போகும்போது ஆனா காப்பாற்ற முடியல. உடனே வெளியில வந்துட்டு எங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தம்பி வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு அதான் உங்க தம்பி ரவி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு இல்லை, எனக்கு வந்து 2 தம்பி, அதுல ஒரு தம்பி வந்து இறந்துட்டான். அதனால மனோஜ் வந்து என் மேல வந்து பழிய போட்டுட்டான். இது வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உண்மை என்னங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாது. மனோஜ்னால நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனாலதான் அம்மா வந்து என் மேலே எப்பயுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் எது செஞ்சாலும் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே தப்பாக தெரியுது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என் அம்மா பாசமாகவே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மீனா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு வந்து கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்க கூடாது. நீங்கள் பரவாயில்ல, உங்கள் அண்ணாவுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போது மனோஜ் நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் பார்த்துட்டு மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. மீனா மனசுக்குள்ளேயே நல்ல வேலை இவனை நம்ம கல்யாணம் பண்ணாமையே போயிட்டோம், நல்ல வேலை நம்ம முத்துவை கல்யாணம் பண்ணிட்டோம், என் வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.